உதகை அருகே லவுடேல் பகுதியில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலின் அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்து தெருமுனை பிரச்சாரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக மற்றும் தவேக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரங்கள் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கேத்தி பேரூராட்சிக்குட்பட்ட ஒன்றிய செயலாளர் ஜெய் ராதா கிருஷ்ணன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்திற்கு வருகை புரிந்த மாவட்ட செயலாளருக்கு கட்சியினர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது, கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. குறிப்பாக மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர். கொலை, கொள்ளை, குற்ற சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை மற்றும் காவலர்களை போதைப் பொருட்கள் விற்பனை செய்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும், இதனால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், சிவகுமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சின்ன குழந்தை பாலியல் பலாத்காரம், அதுவும் தலைக்குந்தா மக்கள் பொதுமக்கள் ரோட்ல சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 நாள் 3 நாள் கழிச்சுதான் போலீசார் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னமும் நீலகிரி மாவட்டத்திலே, அதுக்கும் மேல இன்னொரு படிப்பு மேல போய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உதகை நகரத்தில் இருக்கிற காவல்துறை, உதகை நகரத்தில் இருக்கின்ற நமக்கு பாதுகாப்பு யார் தரணும்? காவல்துறை நமக்கு பாதுகாப்பு தரணும். காவல்துறையே கஞ்சா விற்கிறாங்க. 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. 3 பேரை அதே மாதிரி இந்த 5 வருஷத்துல மட்டும் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கஞ்சா விற்பனை செய்த 10 காவல்துறையினரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற காவல்துறையினர் 10 பேர் இந்த 5 வருஷத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர்? உதாரணத்திற்கு நான் சொல்றது, இதுல உதாரணத்திற்கு ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1000 கோடி கஞ்சா விற்பனையில 1000 கோடி அளவுக்கு பிசினஸ் பண்ற ஒரு ஜாஃபர் சாதிக் என்ற ஒருத்தர் திமுக மாநில நிர்வாகி இருக்கிறார். மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த அவர்களே. எந்த ஒரு நிகழ்ச்சியாக உதவி நகர பகுதியாக இருந்தாலும் சரி, கேத்தி பேரூராட்சி பகுதி, எங்க பார்த்தாலும் இப்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த விடிய ஆட்சியில எங்க பார்த்தாலும் 500 நடப்பாடியே 2500 கொடுத்தாரு பொங்கல் பரிசு. அந்த 2500 கொரோனா காலகட்டத்தில் கூட அந்த 2000 கோடைகால வருதுன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க! அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க! புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க! புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க! புரட்சி தலைவி அம்மா வாழ்க! புரட்சி தலைவி அம்மா வாழ்க! புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க! புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க! வேலுமணியார் வாழ்க! இந்த பக்கம் இருந்த நீ இல்லனா அந்த பக்கம் அங்க இந்த சைடு வாங்க. அவங்க போட்டு நேரா இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் வாமா அங்கே ரெண்டே நிமிஷம் அப்படியே